இஸ்லாம் பகிரங்கமாக எத்தி வைக்கப்படும் முன்பே சத்தியத்தை நெஞ்சில் ஏந்தியவர், ஈமானுக்காக கடல் கடந்து போர்க்களத்தில் உயிர் துறந்தவர், முஹாஜிர், முஜாஹித், காரி, ஷஹீத். அந்த சத்திய சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் கைஸ் பின் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் பனு ஜஹம் கிளையில் அல் ஹாரிஸ் பின் கைஸ் வலத் தம்பதிகளுக்கு அன்பு மகனாக பிறந்தார்கள். இவர்களது தாயார் ஹதரமி வம்சத்தை சேர்ந்தவர். இஸ்லாத்தின் அழைப்பு மக்காவின் வீதிகளில் மெல்லத் தவழ்ந்த அந்த ஆரம்ப காலத்திலேயே சற்றும் தயங்காமல் மனம் உவந்து முன்வந்து சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதனால் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், முந்திக் கொண்டோரின் பட்டியலில் இணைந்து கொண்டார்கள். முஸ்லிம்கள் மீதான குறைஷியர்களின் அடக்குமுறைகள் அனல் விட துவங்கவும் தனது ஈமானை பாதுகாத்து வாழ தாயகம் துறக்க துணிந்தார்கள். இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக கடல் கடந்து அபிசீனியா நோக்கி புறப்பட்டுச் சென்றார்கள். அபிசீனியாவின் அந்நிய தேச வாழ்வுக்கு பிறகு மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து வந்த அபு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறை வேதமாம் குர்ஆனை ஓதுவதிலும் அதன் பொருள் உணர்ந்து பின்பற்றுவதிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார்கள். அபு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது போர் முதல் நபியவர்களின் காலத்தில் நடந்த அனைத்து முக்கிய அறப்போர்களிலும் ஒரு வீரனாக பங்கேற்றார்கள். மறைவுக்கு பிறகு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி 12ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த உக்கிரமான யமாமா போர்க்களத்தில் முஸ்லிம்களின் அணியில் நின்று தீரத்துடன் போரிட்டார்கள். எந்த மார்க்கத்துக்காக தனது தாயகத்தை துறந்தாரோ அதே மார்க்கத்தை காக்கும் போரில் யமாமா களத்திலேயே ஷஹாதத்தை தழுவி தனது தியாக வாழ்வை நிறைவு செய்தார்கள். இதுதான் இஸ்லாத்தின் விடியலிலேயே தன்னை சமர்ப்பித்த, ஈமானுக்காக கடல் கடந்து ஹிஜ்ரத் செய்த, யமாமா களத்தில் ஷஹீதாக உயர்ந்த அபு கைஸ் பின் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கைச் சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.